மாண்புமிகு உறுப்பினர் கே மாரிமுத்து. அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதலமைச்சர் அவர்கள் இந்த அவையில் முன்மொழிந்திருக்கிற இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் என்றே நான் கருதுகிறேன். நாடு முழுவதும் 26 கோடி மக்கள் பயன்பெறுகிற ஒரு மகத்தான திட்டம். இந்த திட்டம் கொண்டு வருவதற்கு அடிப்படையாக இருந்தது காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகமும் ஆட்சியில் பங்கெடுத்த காலத்திலும் அதேபோல இடதுசாரிகள் வலுவாக நாடாளுமன்றத்தில் இருந்த பொழுது இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. மதிப்புமிகு தலைவர்கள் AP பரதன் போன்றவர்கள், சீதாராம் யெச்சூரி போன்றவர்கள், பிரணாப் முகர்ஜி போன்றவர்கள் எல்லாம் இந்த சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் வலுவாக அதற்கு ஆதரவு தெரிவித்தவர்கள். இந்த சட்டம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் சீர்குலைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சியால் ஆட்சியால் இன்றைக்கு சீரழிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்டம் நாட்டில் வரலாற்று சிறப்புமிக்க இந்த சட்டம் நாட்டில் ஒரு வறுமை ஒழிப்பிற்கு ஒரு முன்னோடி திட்டமாக இந்த சட்டம் இருந்தது. வறுமை ஒழிப்பு சட்டம் மட்டுமல்ல, திட்டம் மட்டுமல்ல, இந்த நாட்டில் மிகப்பெரிய அளவில் அதிகார பகிர்வுக்கும் இது ஒரு முக்கிய பங்காக இருந்தது. எனவே இந்த வரலாற்று சிறப்புமிக்க சட்டத்தில் மகாத்மா காந்தியினுடைய பெயரை நீக்கி இருப்பது ஏதோ ஒரு நிர்வாக சீர்திருத்தம் மட்டுமல்ல, நிர்வாக மாற்றம் மட்டுமல்ல, அது இந்த மகாத்மா காந்தியினுடைய விழுமியங்களின் மீதும், காந்தியத்தின் மீது இருக்கிற விழுமியங்கள் மீதும், அதனுடைய மரபுகளின் மீதும் வெறுப்புணர்வு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாசிச சித்தாந்தத்தினுடைய ஒரு தீவிரம் கொண்ட ஒரு வெளிப்பாடுதான் இந்த மகாத்மா காந்தி அவர்களுடைய பெயரை நீக்கி இருக்கிறார்கள் என்பது நாடு நன்கு அறியும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு வறுமை ஒழிப்பு திட்டம் 26 கோடி மக்களுக்கும் இன்றைக்கு சொந்த ஊரிலேயே அவர்கள் வாழுகிற பகுதியிலேயே மண்ணோடும் அந்த பகுதியில் இருக்கிற கிராமங்களோடும் கிராமப்புற பாட்டாளி வர்க்கத்திற்கான வேலையை உறுதி செய்கிற அந்த சட்டம் அதில் இடம்பெற்றிருந்தது. அந்த சட்டம் இருந்த காரணத்தினாலேயே அவர்களுக்கு வேலை பெறுகிற உரிமையும் சட்டமாக்கப்பட்டிருந்தது. எனவே இன்றைக்கு 26 கோடி மக்களுடைய உழைப்பால் இந்திய திருநாட்டில் இன்றைக்கு ஒரு சமூக சொத்துக்கள் உருவாக்கப்பட்டிருந்தது. அது சாலைகளாக உருவாக்கப்பட்டிருந்தது, பள்ளிக்கூட கட்டிடங்களாக உருவாக்கப்பட்டிருந்தது, மருத்துவ இயக்கங்களாக உருவாக்கப்பட்டிருந்தது, குளங்கள் மிகப்பெரிய அளவில் அது சீரமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த சமூக சொத்துக்கள் இன்றைக்கு எதிர்காலத்தில் அது உருவாக்கப்படுவதாமல் அது இன்றைக்கு சீரழிக்கப்பட்டிருக்கிறது. எனவே வறுமை ஒழிப்பிற்கும் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை மோடி அரசாங்கம் புதிய சட்டத்தின் மூலமாக கொண்டு வந்திருக்கிறது. சமூக வளர்ச்சியிலும் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை, அந்த எதிர்ப்பை இன்றைக்கு மோடி அரசாங்கம், இந்த பாரதிய ஜனதா அரசாங்கம் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறது. எனவே இதை நன்கு உணர்ந்த நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் இன்றைக்கு நாட்டில் இருக்கிற செயற்கை நுண்ணறிவு மூலமாக இன்றைக்கு வேலை வாய்ப்புகள், படித்த இளைஞர்களுக்கு ஆட்டோமேஷன் போன்ற வளர்ச்சியினால் இன்றைக்கு படித்திருக்கிற நகர்ப்புறத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. எனவே இதை இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தையும் நகர்ப்புறங்களுக்கும் மேம்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நாடு முழுவதும் இருக்கிற இந்த நேரத்தில் நம்முடைய அரசு கலைஞர் நகர்ப்புற வேலை உறுதியளிப்பு திட்டத்தையும் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தினார்கள். 2021ஆம் ஆண்டு முதலாக தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பல நகராட்சிகளில் அது நடைமுறைக்கு வந்தது. திருத்துறைப்பூண்டி நகராட்சியிலும் அது நடைமுறைக்கு வந்தது. எனவே இப்படி கிராமப்புறத்தில் இருக்கிற ஒடுக்கப்பட்டிருக்கிற, சுரண்டப்பட்டிருக்கிற ஏழைகள், பெண்கள், பட்டியலின மக்கள், பழங்குடியின மக்கள், அவர்களுடைய கிராமப்புறத்தில் இருக்கிற பொருளாதார அந்த வாழ்வாதாரத்தை உருவாக்குகிற இந்த திட்டம் அவர்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கிற கடைசி பாதுகாப்பு வரிசையையும் இன்றைக்கு பாரதிய ஜனதா அரசாங்கம் இன்றைக்கு அடித்து நொறுக்கி இருக்கிறது. எனவே இதை உணர்ந்திருக்கிற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு இன்றைக்கு நாட்டிற்கே ஒரு முன்னுதாரணமாக இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக உறுதியளிப்பு சட்டம் நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய சட்டம். எனவே அந்த சட்டம் நீர்த்து போய்விடக் கூடாது, அந்த சட்டம் மடைமாற்றம் செய்துவிடக் கூடாது என்பதற்காக இங்கே தனி தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்த தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று எங்களுடைய கட்சியினுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன் அவர்களும் கடந்த சில தினங்களுக்கு முன்னாக முதலமைச்சர் அவர்களுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள்.
எனவே எல்லா தரப்பு கோரிக்கைகளையும் இங்கே இருக்கிற ஏழைகளும் எளியவர்களுடைய கோரிக்கையாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது, ஆதரிக்கிறது, நன்றி தெரிவிக்கிறது. மாண்புமிகு உறுப்பினர் சின்னத்துரை. அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நானும் மாண்புமிகு உறுப்பினர் நாகை மாலி அவர்களும் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்திருந்தோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அரசின் தனி தீர்மானமாக கொண்டு வந்தமைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே வாழ்த்துக்களையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தீர்மானம் இன்றைக்கு கொண்டு வரப்பட்டிருப்பது மிகவும் முக்கியமானது, மிகவும் துணிச்சலான முடிவு. இந்தியாவினுடைய பிரதமர், ஒன்றிய பிரதம அமைச்சர் தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிற இந்த நேரத்தில் உறக்க அவர்களுடைய காதுகளுக்கு கேட்கிற முறையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றியிருப்பது மிக துணிச்சலான முடிவு என்கிற அடிப்படையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் ஆதரிக்கிறேன். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் என்பது இடதுசாரி கட்சிகள் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி முதல் அரசு அமைகிற போது இந்த திட்டம் முன்மொழியப்பட்டு ஏகமனதாக பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டு கொண்டு வரப்பட்டது. இப்போது அந்த திட்டத்தை மாற்றுகிறேன் என்கிற பெயரிலே விபிஜி ராம்ஜி என்கிற திட்டம் கிராமப்புற மக்களினுடைய வேலை வாய்ப்பையே ஒழித்து கட்டிவிடும் என்பதை சிலர் அறியாமல் ஆதரிக்கிறார்கள் என்பதை நாடு கவனித்துக் கொண்டிருக்கிறது. கிராமப்புற ஏழை மக்களினுடைய கடின உழைப்பையும் அந்த உழைப்பின் மதிப்பையும் கார்ப்பரேட்டுகளின் தயவில் உலகை சுற்றி வருவர்களால் ஏழைகளின் வலியையும் துன்பத்தையும் ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது. 100 நாள் வேலை திட்டத்தில் பயனடைந்தவர்கள் பெரும்பகுதி பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், தலித்துகள், உழைக்கிற பாவப்பட்ட மக்கள் ஆவார்கள். அதில் கிடைக்கும் வருமானம் மிகவும் முக்கியமாகும். குடும்ப சுமைகளை குறைக்க, மருத்துவ தேவைகளுக்கு, குழந்தை கல்விக்கு பேரும் உதவியாக இருந்தது. இந்த திட்டத்தை நாசப்படுத்திவிட்டு 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாள் என்பது இந்தியாவின் நகைச்சுவை நாடகம். ஒன்றிய அரசு 125 நாள் கொடுக்கவில்லை. இந்த திட்டத்தை 100 நாளில் இருந்து 75 நாளாகத்தான் ஒன்றிய அரசு குறைத்திருக்கிறது. 60% ஒன்றிய அரசு, 40% மாநில அரசு என்று சொன்னால், ஒன்றிய அரசு 100 நாள் வேலை திட்டத்தை 75 நாளாக குறைத்திருக்கிறது என்பதைத்தான் நாட்டுக்கு தெரிவிக்க வேண்டுமே தவிர 125 நாள் என்பது ஒரு நகைச்சுவை நாடகமாக நான் சுட்டிக்காட்டுகிறேன். இது ஒரு ஏமாற்று நாடகம். ஒன்றிய அரசு 60%, மாநில அரசு 40% என வேண்டுமென்றால் மாநில உரிமைகளையும் சிதைக்க முயற்சிப்பது மிகப்பெரிய குற்றமாக நான் பார்க்கிறேன். 100 நாள் வேலையை சிதைத்திட 11 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சி முயற்சித்தது. ஏழைகளை பாதுகாத்த ஒரு திட்டத்தை முடமாக்குவதற்கு அவர்கள் முயற்சித்தார்கள். மகாத்மா காந்தியை 1948 கொடியவன் கோட்சேயாவால் கொல்லப்பட்டார். அப்போது கோட்சேயும் ராமனின் பெயரை உச்சரித்தார். இன்றைக்கு 125 நாள் என்று கூறிவிட்டு அந்த திட்டத்திற்கு ராமன் பெயரையே அவர்களுடைய சீடர்களும் சொல்லுகிறார்கள். அதை எதிர்த்து துணிச்சலாக இந்தியாவில் ஒரு சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்திருப்பது தமிழ்நாடு முதலமைச்சர் தான் என்பதை நான் பெருமையோடு இந்த சபையில் பார்க்கிறேன். 20 ஆண்டுகள் ஏழைகளின் நலனை காப்பாற்றிய சட்டத்தை சிதைத்து திட்டம் என அறிவிப்பு செய்து அதற்கு இருக்கக்கூடிய வரம்புகள் முழுவதையும் நீக்கம் செய்திருக்கிறார்கள். முழுக்க இந்த திட்டம் சிதைக்கப்பட்டுவிடும். இந்த திட்டத்தை பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பு நாட்டு மக்களுக்கு இருக்கிறது. இந்த திட்டத்தை தவறாக ஆதரித்தால் அது அரசியல் போதாமையால் ஆதரிக்கக்கூடிய நிகழ்வாக மாறும் என்று நான் கருதுகிறேன். கிராமப்புற மக்களின் வேலை வாய்ப்புக்கான உத்தரவாதம் பறிக்கப்படுகிறது. வேலை வாய்ப்பு என்பது ஒருவரின் உரிமை. அது ஏதோ அள்ளி போடும் தர்மம் அல்ல. ஒன்றிய அரசு கோடிக்கணக்கான ஏழை மக்களின் சுயமரியாதையை அளிக்க முயற்சி செய்கிறது. பழங்குடி மக்கள், தலித்துகள், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், பெரும்பான்மையான ஏழை மக்களை பட்டினி வாழ்வை தவிர வேறு எதனையும் கொடுக்க ஒன்றிய அரசால் முடியாது என்பதை நிரூபித்திருக்கிறது. ஆகவே தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானத்தை முழுக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கிறது என்பதை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் பாபு.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஆண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் விருதை எமது கட்சியின் பொதுச்செயலாளர், கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களுக்கு வழங்கிய நமது ஒருவருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்திய தேசத்தின் தந்தை மகாத்மா காந்தியின் பெயரில் கடந்த 20 ஆண்டுகளாக நமது கிராமப்புற ஏழை தாய்மார்களுக்கும் விவசாய கூலிகளுக்கும் உத்தரவாதத்தை அளித்து அந்த 100 நாள் வேலை திட்டத்தை ஒன்றிய அரசு இப்போது விசிக் பாரத்ஜி ராம்ஜி விபிஜி ராம்ஜி என்ற பெயரில் மாற்றி அதன் ஆத்மாவையே செய்திருக்கிறது. இது வெறும் பெயர் மாற்றம் அல்ல, இது ஏழை மக்களின் உரிமை மீதான தாக்குதல். இது மாநிலங்களின் சுயாட்சி மீதான தாக்குதல். முதலில் தேசத்தந்தை பெயரை இந்த சட்டத்திலிருந்து நீக்கியது ஏன்? மகாத்மா காந்தி என்ற பெயர் இருந்தால் இது ஒன்றிய அரசுக்கு உறுத்துகிறதா? மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தின் பெயரை மாற்றுவது மகாத்மா காந்தியின் கிராம சுயராஜ்யம் மற்றும் அதிகார பரவல் பற்றிய தொலைநோக்கு பார்வையை செதுக்கும் வண்ணம் உள்ளது. கிராமப்புறங்களில் 100 நாள் வேலை என்று பாமர மக்களால் அன்போடு அழைக்கப்படும் இந்த திட்டத்திற்கு ரோஸ்கர் அஜீவிகா என்று இந்தியில் பெயர் சூட்டுவது தமிழ்நாட்டு கிராமப்புற மக்களின் மொழி உணர்வை அவமதிக்கும் செயலாகும். இது இந்தி திணிப்பை வேறொரு வடிவமாகவே நாங்கள் பார்க்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2005ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட மகாத்மா காந்தி சட்டத்தின் சிறப்பு என்னவென்றால், ஒரு ஏழை எனக்கு வேலை வேண்டும் என்று கேட்டால் அவருக்கு வேலை கொடுப்பது அரசின் சட்ட ரீதியான கடமை. ஆனால் புதிய சட்டமோ இடஒதுக்கீடு போல ஒதுக்கீடு சார்ந்தது. அதாவது டெல்லியில் அமர்ந்திருக்கும் அதிகாரிகள் முடிவு செய்வதுதான் சட்டம். இவ்வளவுதான் நிதி, இதற்கு மேல் வேலை இல்லை என்று கூறுவது மக்களின் வேலையை உரிமையை பறித்து அதை அரசின் சலுகையாக மாற்றுவது சர்வதிகார போக்காகும். மாநிலத்தை வஞ்சிக்கும் திட்டம். மிக முக்கியமாக இதுவரை இத்திட்டத்திற்காக ஊதியத்தை 100% ஒன்றிய அரசே வழங்கியது. ஆனால் புதிய சட்டப்படி இதில் 40% பங்கை மாநில அரசுகளை ஏற்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். ஏற்கனவே ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை, வெள்ள நிவாரணம், பாரத பிரதமர் வீடு கட்டும் திட்டத்திலேயே இன்னும் பணம் தரல. அதே போல பள்ளி கல்வித்துறைக்கு பணம் தரல. இது போல ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய பல நிவாரணங்களை தரவில்லை. ஆனால் இந்த திட்டத்தின் மூலம் சுமார் ஆண்டுதோறும் 4000 கோடி முதல் 5000 கோடி வரையான கூடுதல் நிதி சுமையை தமிழ்நாடு அரசின் தலையில் கட்ட பார்க்கிறது. இதில் 5000 கோடி நம் இந்த திட்டத்திற்கு திருப்பிவிட்டால் நம் அரசு செயல்படுத்தும் மகளிர் உரிமை தொகை போன்ற உன்னத திட்டங்களுக்கு நிதி நெருக்கடி ஏற்படுகிறது. இது மாநிலத்தை நிதி நெருக்கடி சிக்க வைப்பதே இவர்களின் நோக்கம். விவசாயிகளுக்கும் பெண்களுக்கும் எதிரான சட்டம். இது தமிழ்நாட்டில் திட்டத்தின் மூலம் சுமார் பெண்கள் 85% பேர் பயனடைந்துள்ளார்கள். ஆனால் புதிய சட்டத்தில் கொண்டுவரப்பட்டுள்ள 60 நாள் சட்டாய விடுப்பு என்பது தமிழ்நாட்டின் விவசாய சூழலுக்கு முற்றிலும் பொருந்தாதது. தஞ்சை டெல்டாவில் குறுவை சாகுபடி காலங்களில் வேறு மாநிலங்களில் காலத்துக்கு ஏற்பட ஒவ்வொரு வேலைப்பருவம் செய்யும். ஆனால் அதே போல பருவம் பொய்த்து போனால் அந்த 60 நாட்கள் நம் விவசாயிகள் எங்கே செல்வார்கள்? இது விவசாய கூலிகளை தனியார் நிலச்சுவந்தர்களிடம் குறைந்த வேலைக்கு அடகு வைக்கும் ஒரு மறைமுக திட்டமாகவே இருக்கும். ஆனால் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவை, எங்களுக்கு தேவை வேலை, இந்தி பெயர் அல்ல. எங்களுக்கு தேவை உரிமை, சலுகை அல்ல. எங்களுக்கு தேவை மகாத்மா காந்தி சட்டம், இந்த ராம்ஜி சட்டம் அல்ல. எனவே ஏழைகளை வஞ்சிக்கும் இந்த மாநில உரிமையை பறிக்கும் இந்த புதிய சட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் பழைய மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தையே நீடிக்க வேண்டும் என்றும் ஒன்றிய அரசை வலியுறுத்தி நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாகவும் எமது தலைவர் சார்பாகவும் நெஞ்சார வரவேற்கிறோம்.